ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 23, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இருக்கு, அதை கண்டினியூ பண்ணி நான் அப்படியே கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இந்த சீசன் 1ஓட எண்டிங்கில் நீங்கள் எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 23, அதாவது ஃபைனல் எபிசோட். டீமன்ஸ் எல்லாருமே இந்த நதர் வேர்ல்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள ஆட்சி செய்யறது டீமன் கிங். ஆனா பல காலங்களாவே அந்த டீமன் கிங்கோட சேர் காலியா தான் கிடக்குது. தகுதியானவங்களால தான் அந்த சீட்ல உட்கார முடியும். அப்படி உட்கார போற அந்த பர்சன் யாரு? இருமா, நீ நல்ல பையன்ல இந்த பாக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிரு, அப்படியே இந்த டாய்லெட்டையும் கிளீன் பண்ணிரு. நீ ரொம்பவும் சமத்த பையனா இருக்க, நாங்க எது சொன்னாலும் நீ கேக்குற, நாங்க உன்னை அப்படியே ஒரு டீமன் கிட்ட வித்துறவா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்கும்போது நம்ம ஹீரோ கனவுல இருந்து கண் முழிக்கிறான். வித்துருங்க அப்படின்னு சொல்லி தூக்க கலக்கத்திலேயே சொல்றான். இப்போ அலாரம் அடிக்குது. நம்ம ஹீரோ நார்மலா எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்றான். காலையிலேயே இந்த இயற்கையை பார்க்கும்போது ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். இருமா, நதர்வால்டே ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த இடம் ரொம்பவும் நல்லாவே பழகி போயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கூட போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறான். மாஸ்டர் இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி ஆப்பரா நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிடுறதுக்காக வந்துட்டாங்க. இருமா, இன்னைக்கு வேணா நீ ஸ்கூலுக்கு கேரைஸ்ல போறியா அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கவோ, இல்ல வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிடுதான். உடனே சாலமனா அந்த குதிரைகளும் சோகமாகுவோம். ஆப்பரா வந்துட்டு சாலமனை சமாதானப்படுத்துறான். மாஸ்டர், உங்களோட ட்ரைனிங்காக தான் டெய்லியும் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, கால் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறுது அப்படின்னு சொல்லி ஆஸ் பேசிட்டு இருக்கோம். நம்ம கால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ண நம்ம ஸ்கூல் வரைக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் வைப்போம் அப்படின்னு கிளாரா சொல்லப்போ, ஆஸ் முடியாது அப்படின்னு சொல்றான். நீ என்ன முட்டி செத்தவனா, உன்னால ஓட முடியாதான்னு கிளாரா கிண்டல் பண்ணப்போ, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரேஸ் வச்சு ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. அப்ப இவங்க செம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆஸ் வர்றது தெரியாம ஒரு பொண்ணு அப்படியே லைட்டா மேல பறந்துட்டு இருக்கப்போ ஜஸ்ட் மிஸ்ல கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. அவளை சைட்ல தள்ளி விட்டு டக்குன்னு பிடிச்சி கீழே வச்சுட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். ஆஸ் ஒரு டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால பொண்ணுங்களுக்கு அவனை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்களோட ரெகுலர் டீச்சர் இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேற ஒருத்தங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் எடுக்க வருவாங்க. எல்லாரும் ஒழுங்கா அமைதியா இருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கேலக வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு போறான். இப்போ டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாரா வழக்கம் போல காமெடி பண்ணிட்டு இருக்கா. குருமு அவ ரொம்பவும் கியூட்டா சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ்க்குள்ள ஒருத்த வீடியோ பார்த்துட்டு இருக்கான். குருமு அவங்க முன்னாடி தான் இருக்கா. அதை கேட்டா ரொம்பவும் வைக்கப்பட்டு இருக்கா. குருமு கூடவே சேர்த்து அந்த இன்னொரு பொண்ணு சூப்பரா இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கிளாஸ்ல பேசிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் அவங்கள தவளையா மாத்திருந்தாங்க. ஒரு பொண்ணு அவனை கையில எடுக்கும்போது திரும்பவும் அவன் நார்மலா மாறுறான். இது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி எப்பவும் அந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவன் நான் அவ கையில இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக், நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து லெசன் எடுக்கிறாங்க. ஹே கார்லே, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப நம்பர் 1ல இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, ஸ்கூல்ல இருக்கும்போது இதை பத்தி பேசாத, ஆனா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஆஸ்கோ கிளாராக்கோ கார்லே தான் குறமோ அப்படிங்கிறது தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மத்த கிளாஸ் எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் நார்மலா போயிட்டு இருக்கு. நான் தான் அடுத்த டீமன் கிங்க மாற போறேன் அப்படின்னு சொல்லி சாப்னாத்தி எப்பவும் போல சீன் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை லவ் பண்ற அந்த பொண்ணு எப்பவுமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஆனா எப்பவும் நம்ம ஹீரோ அவளை கிராஸ் பண்ணியே தான் போவான். ஆனா அவ பார்க்க மாட்டேங்கிறா. காகேரு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, உனக்கு என்ன ஆச்சு, என்ன மன்னிச்சிரு, ஆனா இதை என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன். எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும், உனக்கு தெரியாதா? காகேரு ப்ளீஸ் நீ அழாத. டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமரிக்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்றான். ஆமரியா அந்த ஸ்டோரியில ரொம்பவும் எக்ஸைட்மெண்டா இருக்கா. வெள்ளி கேரக்டர்ல வந்த அந்த பொண்ணு அவ டைலாக்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும், அவ சொன்ன அந்த விதம் இருக்கே. ஆமா ஒரு நிமிஷம், எல்லாருக்குமே யார்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த டெம்டால் பார்க்க இருமாவோட சிஸ்டர் மாதிரியே இருந்துச்சு. இருமா ஒரு ஹியூமன்ங்கிறதுனால கண்டிப்பா அவனுக்கு இந்த இடத்துல ஃபேமிலி இருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இருமா தான் பொண்ணு வேஷம் போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஆமரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, ஆமா இருமா உனக்கு ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இருமாதான் ஒருவேளை இருமையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் டவுட்டாவே தான் இருக்கு. நான் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கும் தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை டச் பண்ணவோ அவ ஹார்ட் பீட் ரொம்பவும் வேகமா துடிக்குது. என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது, நான் ஏன் வைக்கப்படுறா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வைக்கப்பட்டு இருக்கா. ஈவினிங் போகும்போது கிளாராவா ஆசோ ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ நதர்வால்ட நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ல வந்து படுத்துட்டு அப்பதான் யோசிக்கிறான். ஆமா நான் என்ன இந்த நதர்வால்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நதர்வால்ட அவனுக்கு பழகி போச்சு அப்படிங்கறதே அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷிங் போட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா தாத்தா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் இஷ்டப்பட்ட எல்லாத்தையும் பண்றேன், ஸ்கூலுக்கு வர போறேன். ஆனாலும் நான் ஒரு ஹியூமன் தான். ஹியூமன்ஸோட மெமரிஸ் நாங்க எரேஸ் பண்ணி அவங்க வேர்ல்டுக்கே சேஃபா அனுப்பி வச்சிருப்போம். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட தயங்காம சொல்லு அப்படின்னு சொல்லி ஆமரி அப்பா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் ரொம்பவும் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ரொம்பவும் டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆஸ் வருத்தப்படவா அப்படின்னா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. மாஸ்டருக்கு சாப்பாடுனா ரொம்பவும் பிடிக்கும் தான், லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க கிளாரா அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு கேஃபட்டீரியால இருக்கிற கிச்சனையே வேலைக்கு வாங்கியிருந்தான். மாஸ்டருக்காக சாப்பாடு செய்யறோம், நமக்கு இவ்வளவு சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி கிளாரா ஹாப்பி ஆகிறா. ஏன் சொல்ல மாட்டா, என்னோட பிளாட்டினம் கார்டை யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வாங்கியிருக்கோம், என் பிளாட்டினம் கார்டை யூஸ் பண்ணி தான் செஃப்பையும் இங்க இருந்து விரட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம மோக்க மோக்க போச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு ஆஸ் கேட்கறான்.
மொக்க போச்சின்னா என்னன்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கப்போ, நான் ஒரு ராயல் ஃபேமிலி எல்லா வகையான சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன், இது தெரியலன்னு சொன்னா எனக்கு அவமானம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லியிருந்தான். தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அவ நோட்டை காமிக்கிறா. ஃபர்ஸ்ட் மசாலா கட் பண்ணணும்னு போட்டிருக்கா. அதுல எழுதியிருக்கிற எதுவுமே ஆஸ்க்கு புரியல. மசாலா அப்படின்னா என்னவா இருக்கும்? இதுல போட்டிருக்கிற பிக்சரை பார்க்கும்போது ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இருக்கு. இல்ல ஃப்ரைட் சிக்கனா இருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை ஆப்ல தான் மஃபிள்னு போட்டுப்பாங்களோ, இல்ல அதுக்கும் வாய்ப்பு இல்ல. மஃபிள்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு கடைசியில ஒருவேளை அது சாக்லேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனே அதை முடிவு பண்ணிக்கிட்டான். சாக்லேட் எடுத்துட்டு வந்து துண்டு துண்டா கட் பண்ணி கொடுக்கவும், ஆஸ் ஏன் அறிவிடத்தனமா சாக்லேட்டை கட் பண்ணிருக்க? மஃபிள்னா ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லவும், அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சதே கரெக்ட் தான், அது ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கான். ஃப்ரைடு சிக்கன் எழுதி வைக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், அதுக்கு செல்ல பேரை எங்க அம்மா மஃபிள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லவும், உங்க அம்மா சொல்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஆஸ் நீ தானே உன்கிட்ட முதல்ல கேட்டப்போ தெரியும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கவும், நீ கிறுக்குத்தனமான ஒரு பேர் வச்சா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும், நீ கூட தான் பார்க்க கிறுக்குத்தனமா இருக்க, ட்ரெஸ் கூட கிறுக்குத்தனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. அகமணி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் டெய்லரால இது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லவும், அவனை பத்தி நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. நானே இருமாக்கு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா சாப்பாடு செய்யலாம், யாருக்குள்ளது பெஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுல போயிட்டு சாப்பாடு தனியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் நல்லபடியா செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி கிளாராக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கிளாராவோட ஃபேமிலியை காமிச்சாலே சாங் ஆட்டோமேட்டிக்கா போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு சாங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ எல்லா இன்கிரீடியன்ஸையும் கடந்தா அது டேஸ்டா இருக்கும், உன்னோட லவ்வையும் சேர்த்து கலந்து செஞ்ச அப்படின்னா அது ரொம்பவுமே ஸ்பெஷல் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாட்டாவே பாடுறாங்க. சோ நீ லவ் கலந்து லவ்வோட அந்த சாப்பாடு செய்யணும் அப்படின்னா தான் அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடுறாங்க. எல்லாரோட அம்மாவுமே வந்துட்டு தான் பிள்ளைங்களுக்காக லவ்வோட தான் சாப்பாடு செய்வாங்க, அதனாலதான் அம்மாவோட சாப்பாடு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல மென்ஷன் பண்றாங்க. சோ இப்போ இமேஜினரியா அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த சாப்பாடுல அவங்களோட லவ்வை கலந்து செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. எங்க ஆஸ் வந்துட்டு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ராயலான நிறைய சாப்பாடெல்லாம் அவன் செஞ்சு வைக்கிறான். ஆனா இதெல்லாம் பார்த்தாது. அந்த கிளாரா ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு அவ வேற லெவல்ல ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஆஸ் வருத்தப்படுறான். ஆனா உண்மையிலேயே கிளாரா என்னடா காமெடியா பாட்டு பாடி தான் சமைச்சிட்டு இருக்கா. அவ செய்யறத விட நான் செய்யறது பிரமாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிக்கிறான். டீமன் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு ரேரான ஃபிஷ் ஒன்னு கொண்டு வந்து டேவிட் கொடுக்குறான். இதுல நீங்க சூஷி அது இதுன்னு நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்றான். மீனை சமைக்கும் போது வர்ற அந்த நாத்தை எனக்கு பிடிக்காது, அதை கட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா மாஸ்டர் இருமாக்கா கண்டிப்பா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து காமெடி பண்ணிக்கிட்டே அந்த மீனை வெட்டிட்டு இருக்கான். ஆஸ் மட்டும் நைட்டு விடிய கண் முழிச்சு சமைக்கிறான். ஓ கைஸ் நீங்க ரெண்டு பேரும் எனக்காகவா இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது, நீங்க ஹாப்பி ஆகிறதுக்காக தான் நாங்க இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், உங்களை மாரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். கிளாராவோட சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு அது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆஸோட சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் அமேசிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகுறாங்க. யாரோட பெஸ்டா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல வாயில திணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட சாப்பாடையுமே அவங்க வாயில திணிக்கவும் நம்ம ஹீரோ அதையும் சாப்பிடுறான். ஹே கைஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவும் சூப்பரா இருக்கு, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சாப்பாடையுமே மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நான் சொன்னது கரெக்ட் தானே, ரெண்டு சாப்பாடுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இருமா இப்ப சோகமா இல்ல ஹாப்பி ஆயிட்டா அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சியர்ஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ள திரும்பவும் எப்பவும் போல சண்டை வந்துருது. இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஸ்பிரிங் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ட்ரீ இப்போ ரொம்பவுமே அழகா இருக்குது. மாஸ்டர் வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க. நெதர்வேல்ட்ல எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான், நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்போ அவங்க கூட கிளம்புறான். இது லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு சாங்க போட்டு விட்டு அப்படியே போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த நெதர் வேர்ல்டுக்கு வந்த உடனே பயந்தது, அதே நேரத்துல நிறைய சாகசங்களையும் பண்ணது, அவனோட உயிரை பணிய வச்சு அந்த பேப்லஸ் ஸ்கூலையே காப்பாத்தினது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நமக்கு திரும்ப ரீவைண்ட் பண்ணி போட்டு காமிக்கிறாங்க. கேலகோ டீச்சிங் வேலையை பாக்குறான். குருமா ஒன்னு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கா. அந்த சீக்ரெட் ரூம்ல இப்ப எதுவுமே இல்ல. கிரியோ ஜெயில இருக்கிறான். தாத்தா கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சேர்ந்து இருமா அந்த நெதர் வேர்ல்ட நல்லாவே என்ஜாய் பண்றான். அவங்க ஸ்கூலுக்குள்ள இருக்கிற தடை செய்யப்பட்ட ஒரு ரூம் நமக்கு காமிக்கிறாங்க. சாலமன் வழக்கம் போல நம்ம ஹீரோவை போயிட்டு எழுப்புறான். ஈரமா ஏந்திரி காலையில வந்துடுச்சு டீ குடி அப்படின்னு சொல்லி எழுப்பலான்னு போனா, யோ வயசான தாத்தா காலையிலேயே வந்து கத்திட்டு இருக்காத, எனக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே வேற மாதிரி மாறிட்டான். சாலமனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இருமா ஏன் இப்படி மாறினா அப்படிங்கறத இந்த தடவை ரீவைண்ட் பண்ண முடியாது, அதை நீங்க சீசன் 2 பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நான் இந்த சீனை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒருவேளை பழைய டீமன் கிங் வந்து நம்ம ஹீரோவோட ரீஎன்கார்னேஷனா இருக்குமா, அதனாலதான் சாலமன் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த ஓல்டு டீமன் கிங்கோட மெமரிஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ஹீரோ அவேக்னிங் ஆயிட்டான், டீமன் கிங்கா மாறிட்டானா அப்படின்னு சொல்லி தான் நான் இதை பார்க்கும்போது நினைச்சேன். இந்த சீனை பார்த்தப்போ நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கவலையப்படாதீங்க, சீசன் 2 நான் கண்டினியூவா போட்டுருவேன். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் அதாவது சீசன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.